அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நாம் இப்பொழுது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக திகழக்கூடிய ஹஜ் என்ற கடமையை பற்றி நாம் பேசப் போகின்றோம். அல்ல ரஹ்மான் அதை நிறைவாக முறையில் விளங்கி விரைவாக முறையில் நாம் ஹஜ்ஜை முடிப்பதற்குரிய வசதி வாய்ப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நண்பர்களே, ஹஜ்ஜு என்பது இறைவன் புறத்திலிருந்து நம் மீது விதியாக்கப்பட்ட ஒரு கடமை என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருப்போம். அல்லாஹ் தன் அருள்மறையில அதற்கான வசனங்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல்லாவை நிறுவி முடித்த பிறகு வல்ல ரஹ்மான் பேசுவான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை கொண்டு மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு சொன்ன செய்தியையும் குர்ஆனில் நாம் பார்க்கின்றோம். பிறகு அல்லாஹ் மற்றொரு இடத்தில் வலில்லாஹி அலன் நாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலை சபீலா, மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்கென்று உள்ள கடமைகள் இருக்கிறது. மனிதர்கள் அல்லாஹ்வுக்கென்று செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. என்ன கடமை? ஹிஜ்ஜுல் பைத், அந்த பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது. மனிஸ்ததா இலை சபீலா, அங்கு சென்று வருவதற்குரிய ஆற்றல் உள்ளவர்களுக்கு, வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும், உடல் வலிமை இருக்க வேண்டும். இவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை. ஆயுளில் ஒரு தடவையேனும் ஹஜ்ஜு செய்வது கடமை என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு திறம்பட எடுத்து சொல்லி இருக்கிறது. ஆக இந்த ஹஜ்ஜின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு சமயம் அம்ரு புனு ஆஸ் என்ற ஒரு மனிதர் வருகிறார். நாயகம் கண்மணியை சுல்லாஸம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். கூவி அழைத்து நபி அவர்களிடத்தில் சொல்கின்றார், உங்களுடைய வலக்கரத்தை நீட்டுங்கள், உங்களுக்கு நான் உடன்படிக்கை பையத் செய்து கொள்கிறேன் என்பதாக சொல்கின்றார். நபி அவர்கள் கையை நீட்டினார்கள். ஆனால் இவருடைய கரத்தை இவர் பின்னால் இழுத்து கொண்டார். நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன், எதற்காக இவ்வாறு செய்தீர் என்று கேட்கும் பொழுது, எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுவார். நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன நிபந்தனை? அவர் சொன்னார், நான் இஸ்லாத்திற்குள் வரப்போகிறேன். இவ்வாறு இஸ்லாத்திற்குள் வரக்கூடிய அந்த வேளையில் நான் இதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் எனக்கு முதற்கண் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக அவர் நிபந்தனை இடுகின்றார். என்ன கேட்கின்றார்? முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு நிபந்தனை இடுகின்றார். நீங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருப்பீர்கள், உங்களுக்கு நிறைவான செய்தி தெரிந்திருக்கும். இஸ்லாத்தில் ஒருவர் வந்துவிட்டால் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பது நாம் அறிந்த செய்தி. அவர் இஸ்லாத்திற்கு வந்த நேரத்தில் ஆர்வத்தோடு, ஆசையோடு, தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்ற இயக்கத்தோடு நபியவரிடத்தில் மன்றாடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள பாவத்தெல்லாம் மன்னித்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத், ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி பயணம் மேற்கொள்வது, தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, தன் சொத்து செல்வெல்லாம் விட்டு செல்வது, இந்த ஹிஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் செய்யப்பட்டதல்லவா? இந்த ஹிஜ்ரத் இதுவும் அதற்கு முன்னால் உள்ள பாவம் அனைத்தும் மன்னித்து விரும்புவதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு ஹஜ்ஜை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள். இன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கபுலஹு, நிச்சயமாக ஹஜ்ஜு செய்வதானது, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜாகிறது, யஹ்திமு மா கான கபுலஹு, அதற்கு முன்னால் உள்ள பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அழித்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஹஜ்ஜு செய்வதன் காரணமாக முதற்கண் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதை நம் ஹதீஸின் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். பிறகு
ஒரு சமயம் நபிகள் நாயம் சாஸ்மாவத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. செயல்களில் சிறந்தது எது, அமல்களில் சிறந்தது எது? நபி சாஸ்மாவத்தில் வினா தொடுக்கப்பட்டது. நாயகம் கண்மணி சாஸ்மாவுகள் சொன்னார்கள், அல்லாவையும் அல்லாவுடைய தூதர் அருமை தூதர் ரசூலுல்லா சாஸ்மாவுகளையும் நம்பிக்கை கொள்வது, இது செயல்களில் சிறந்தது சொல்லுகின்றார்கள். பின்னர் எது செயல்கள் சிறந்தது என்பதாக மீண்டும் கேட்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவது என்பதாக. பிறகு மீண்டும் கேட்கப்பட்டது, செயல்களில் சிறந்தது எது என்று கேட்கப்படக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்படும் ஹஜ்ஜே மப்ரூர், ஹஜ்ஜே மக்பூல், இது செயல்கள் சிறந்தது என்பதாக நபி சாஸ்லம் சொன்ன செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள். ஆக இந்த ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன? நாம் செய்யக்கூடிய செயல்களில், நாம் செய்யக்கூடிய அமல்களில் உயர்தரமான, அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்தரமான அமல்களில் இந்த ஹஜ்ஜு என்பதும் அங்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, ஒரு சமயம் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்றார்கள், பேச்சு கொடுக்கின்றார்கள். என்ன பேச்சு தெரியுமா? நாங்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதில் கலந்து கொள்வதை, போர் புரிவதை நாங்கள் சிறந்த அமலாக நாங்கள் நினைக்கின்றோம், கருதுகின்றோம். என்ன, அந்த ஜிஹாதில் நாங்கள் கலந்து கொள்ளலாமா என்பதாக பெண்கள் சார்பாக ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, உங்களுக்கான சிறந்த ஜிஹாத் எது என்ன தெரியுமா? பாவம் இல்லாத ஹஜ்ஜு தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள், ஜிஹாத் என்பது எப்படிப்பட்ட ஒரு உயரிய அமல். ஜிஹாத் செய்யக்கூடியவர், அல்லாஹ் பாதையில் போர் புரியக்கூடியவர், தன்னுடைய குடும்பத்தை விடுகின்றார், தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் இழக்கின்றார், அனைத்தையும் தொடர்ந்து இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அமல் தான் அந்த ஜிஹாத். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள், இவையெல்லாம் நீங்கள் இழக்க தேவையில்லை, நீங்கள் ஹஜ்ஜு செய்து விடுங்கள், இதுவே உங்களுக்கான சிறந்த ஜிஹாத் என்பதாக ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ் என்பது மிக சிறந்த அமல் என்பதை நம் ஹதீஸின் ஊடாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதன் காரணமாகத்தான் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது, ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்திற்கு பிறகு எந்த வருடம் தவறாமல் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் என்பதாக. வாழ்ந்த காலம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க? ஹஜ்ஜை இந்த ஒரு வருடமும் தவறாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் என்பதாக பார்க்கின்றோம். காரணம் என்ன? இந்த ஹஜ்ஜின் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது. இந்த ஹஜ்ஜின் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பு வழங்குகின்றார். எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு? ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லும், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்து அதுல எந்த விதமா உறவு கொள்ளுதல் இல்லாமல், பாவமாக காரியங்கள் இல்லாமல் ஹஜ்ஜி அல்லாஹ்வுக்காக செய்கின்றாரோ, ரஜா கயௌமின் வலதத்து உம்முஹு, அவர் ஹஜ்ஜை முடித்து ஊருக்கு திரும்பும்போது எப்படி திரும்புவார்? அவர் தாய் அவரை பெற்றெடுத்த நாளில் எப்படி பரிசுத்த குழந்தையாக இருந்தாரோ, பாவமற்ற குழந்தையாக இருந்தாரோ, அதே போன்று பிறந்த பாலகனை போன்று அவர் திரும்புவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, எனவே ஹஜ்ஜு விஷயத்தில் நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும். ஏன்? ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்கின்றது, அல்லாஹ் பாதையில் போர் புரியக்கூடியவர், ஜிஹாத் செய்யக்கூடியவர், அல்லாஹ்விற்காக வேண்டிய ஹஜ்ஜு செய்யக்கூடியவர், இன்னும் உம்ரா செய்யக்கூடியவர், இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்களை அல்லாஹ் அழைத்தான், ஹஜ்ஜுக்கு வாருங்கள், யுத்தத்திற்கு வாருங்கள், அல்லாஹ் அழைப்பு விடுத்தான், இவர்கள் பதிலளித்தார்கள். பிறகு இவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், பிரார்த்தனை புரிந்தார்கள், துஆ செய்தார்கள், இறைஞ்சினார்கள். அல்லாஹ் அவர்கள் இறைஞ்சுவதை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நாம் இங்கே மேலதிகமாக தகவலாம் தெரிந்து கொள்ள வேண்டியது.
ஒரு ஹதீஸ்ல ஹஜ்ஜை உம்ரா நபிசாமி எப்படி குறிப்பிட்டு சொல்லுவாங்க தெரியுமா? முதியவர்கள், பலவீனர்கள், சிறியவர்கள் இவர்களுக்கான ஜிஹாதாக நபிசாசம் அவர்கள் ஹஜ்ஜை மேற்கொள் காட்டி பேசுகின்றார்கள் சொன்னால், இப்போ ஹஜ்ஜுடைய அமலை நாம் எந்த அளவுக்கு நாம் உயர்வா அமலாம் கருத வேண்டும், அதை கருதி நாம் விரைவாக அமல் செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யார் ஒருவர் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி காபத்துல்லாஹ் இருக்கின்றாரோ, அல்லாஹ் அவருக்காக வேண்டி அனுதினம் 120 ரஹமத்துகளை அல்லாஹ் இறக்கி அருளுகின்றான் என்பதாக ஹதீஸ் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். 120 ரஹமத்தில யார் காபத்துல்லாவை தவாப் செய்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் 60 ரஹமத்துகளை அல்லாஹ் வழங்குகின்றான். பிறகு காபத்துல்லா தெழுபவர்களுக்கு அல்லாஹ் 40 ரஹமத்தை அல்லாஹ் வழங்கி விடுகின்றான். பிறகு காபத்துல்லாவுக்கு சென்று அவர் என்ன செய்கின்றார்? பார்க்கின்றார், காபத்துல்லாவை பார்க்கின்றார். அல்லாஹ் அவருக்கு 20 ரஹமத்துகளை வழங்குவதாகவும் நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ஜுடைய காபத்துல்லா சென்று நாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அமலுடைய நன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜிலே காபத்துல்லாவிலே ஒருவர் தாவ் செய்து அந்த 7 சுற்றுகளை சுற்றி 2 ரக்காத் தொழுது விட்டால் அவர் ஒரு அடிமையை உரிமை விட்டு நன்மையை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்பதாகவும் நாம் ஹதீஸ் நூலாக தெரிந்து கொள்கின்றோம். எனவே ஹஜ்ஜி அவருக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது, நமக்கும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. நாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். யார் வசதி இருக்கின்றாரோ, ஜக்காத்துடைய அளவுக்குரிய பணம் தாண்டி மேலதிகமாக அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ, அவர் ஹஜ் செய்ய வேண்டும். வயசு கூடட்டும், பொண்ணுடைய குமருடைய காரையெல்லாம் முடிச்ச பிறகு நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய வேலையை பார்த்துக்கும். அவ்வாறு நினைப்பது தவறான நினைப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு நடைவை நம்ம எடுத்து சொல்லவில்லை. இளைஞர்களும் ஹஜ் செய்ய வேண்டும், முதியவர்களும் ஹஜ் செய்ய வேண்டும், பெண்களும் ஹஜ் செய்ய வேண்டும், இல்லை முதியவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. எனவே ஹஜ்ஜு யாரைய வீட்டுடைய வாசலை தட்டுகின்றதோ, வசதி வாய்ப்போடு உடல் ஆரோக்கியத்தோடு அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஹஜ்ஜா அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, நான் நிறைவேற்ற வேண்டுமே, நான் செய்ய வேண்டுமே என்பதாக நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் மிகுந்த கூலி நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முடியும். இல்லாவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள், உங்கள் ஹஜ்ஜை நீங்க விரைவாக நிறைவேற்றி விடுங்கள். பிறகு யாருக்கு என்ன குறுக்கீடு இடையூறு ஏற்படும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதால் நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் யார் ஒருவர் அங்கு ஹஜ்ஜுக்கு சென்று வருவதற்கு உணவும், சென்று வருவதற்கு வாகனமும் இருந்தும், அப்படிப்பட்ட வசதியும் இருந்து அவர் ஹஜ்ஜு செய்யாமல் இருந்து அவர் இறந்து விட்டால், மூத்தாகிவிட்டால், அவர் சொல்கின்றார்கள், அவர் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மூத்தாகட்டும் என்பதாக நபி சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்கிறது. நம்மை மிகுந்த பயங்கர எச்சரிக்கை விடுக்கக்கூடிய செய்தியாகவே நாம் பார்க்க முடிகிறது. எனவே நாம் நம்முடைய ஹஜ்ஜுடைய காரியங்களை நாம் நிறைவேற்றுவோம். வசதி உள்ளவர்கள், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு துவா செய்வோம். நாம் ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தும். அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட வசதி வாய்ப்பை, உடல் ஆரோக்கியத்தை, மன வலிமையை பண வலிமையை தந்தருள்வாயாக என்று நாம் அல்லாஹ்விட்டு கேட்க அல்லாஹ் கொடுப்பான். எனவே நாம் ஒவ்வொருவரும் வரக்கூடிய காலங்களில் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.